ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நேற்று நான் பேங்க்கு போயிருந்தேங்க. சரிங்களா, நான் கடை வாங்க தான் போயிருந்தேன். அப்போது எனக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் வயசானவர், ஒரு 55-60 வயசு இருக்கும். அவங்கள பார்க்க, அவங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் 5-6 ஓட்டை, ஃபுல்லாக அழுக்கு, மண்ணில் புரண்டு, காட்டு வேலை பயங்கரமாக பார்த்துட்டு அந்த காஸ்டியூமும் அவரையும் பார்த்தா அப்படி இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் கூட போக மாட்டோம். அந்த மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். பேங்க் வந்திருந்தார். நானும் போயிருந்தேன். நம்ம தான் கொஞ்சம் மினுன்னு நான் போனது கடை வாங்க போயிருக்கேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மினுன்னு நம்ம காஸ்டியூம் பார்த்தா வேறு லெவல். ஆனால் நான் கடை வாங்க போயிருக்கேன். அங்கே போயிட்டு நான் 30,000 கேட்டேன். ஆனால் நான் கொடுத்த ஜுவல்லுக்கு வந்துட்டு அவங்க வந்து 25 ரூபா தர முடியும் அப்படின்னாரு. இப்போ சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இவர், இந்த பெரியவர் இருந்தார் பக்கத்தில். பை தான், ஒரு அழுக்கு பை, ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி வச்சுருந்தார். அதுலேருந்து எடுத்து 10 லட்ச ரூபாய் கொடுத்தாருங்க. கொடுத்து பூண்டு விற்ற காசு அதை டெபாசிட் பண்ண சொல்லி கொடுத்தாரு. பத்திரமா ஒரு அக்கௌண்ட்டில் எதுக்கோ பிரித்து வைக்க சொல்லி பாதி டெபாசிட் போட்டார், பாதி ஏதோ கரண்ட் அக்கௌண்ட்டில் போட சொல்லி சொன்னார். அப்படியே பார்த்தேன் நான். ஆனால் ஒன்று யோசித்தேங்க. அப்போ தான் என்ன யோசித்தேன்னா, நானே நம்ம பலன்னு மினுன்னு போய் நின்று அவர் பக்கத்துலேயே நிற்கிறதுக்கு சங்கடப்பட்டு ஓரம் பண்ணிட்டு, நம்ம மினுன்னு பலன்னு ஆளை பார்க்க அப்படி நின்றுட்டு போய் கடை ஒரு 2 ரூபாவும் சேர்த்து கொடுங்கண்ணே அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேங்க்கார்ட்ட. இவர் வெள்ளைப்பூடு விற்ற காசாமா வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்து அவர் அக்கௌண்ட்டில் சேஃப்டி பண்ணிட்டு போனார். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அப்போவே ஒரு மனுஷனை வந்து சும்மா ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதில் எனக்கு புரிஞ்சது அதுதான். ஒரு மனுஷனை பார்த்தோன்னே இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம எப்போவுமே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்லணுமே நினச்சேன்.